வணக்கம் மக்களே. ஃபைனலி இட் ஹேப்பன் அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்னர் மட்டும் ஒரு 4 தடவை மேலே தளபதி அவர்கள் விசிட் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாரோட பெரும்பான்மையும் வந்து பெற்று தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதை வந்து இப்போ நிரூபிச்சிருக்காரு. 120 சீட் வந்து கையில் வச்சுருக்காரு. எல்லா தரப்புலேருந்தும் சப்போர்ட்ஸை பெற்றிருக்காரு. ஸோ அதனால் வந்து சிஎம் ஆகிறதுக்கான எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக போய் கவர்னரை மீட் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து சிஎம்மாக பொறுப்பேற்றுறதுக்கான நியமனம் வைக்கிறதுக்காக அழைப்பும் விட்டுருக்காரு. ஸோ அதனால் தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான் சொல்லணும். நாளை காலையில் 10 மணிக்கு வந்து பதவியேற்கிறாரு. சிஎம்மாக பதவியேற்கிறாரு. எல்லாரோட சப்போர்ட்டையும் பெற்றுள்ளதுனால வந்து இப்போ கண்டிப்பாக வந்து இந்த பதவியேற்பு விழா நடத்தி ஆகணும் அப்படிங்கும்போது ஸோ கவர்னர் அதனால் வந்து அழைப்பு விட்டுட்டு தளபதி அவர்கள் வந்து சிஎம்மாக பதவியேற்கிறார். அவர் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக 9 மினிஸ்டர்கள் வந்து பசுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தாவைக்கால முக்கிய இடத்துல இருக்கிற எல்லாருமே மினிஸ்டர்ஸாக பதவியேற்கிறாங்க. தளபதி விஜய் உள்பட செங்கோட்டையன், புஷி ஆனந்த் அவர்கள், ஆதவர்ஜுனா அவர்கள், சிடி நிர்மல்குமார், வெங்கட்ரமணன், ராஜ்மோகன், முஸ்தபா இவங்க அனைவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்டர் பதவி ஏற்கிறாங்க. அவங்களுக்கான இலாக்காவும் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளை காலையில் கிளியராகவே தெரிய வரும். ஸோ 10 மணிக்கு வந்து கவர்னர் வந்து பதவியேற்பு விழா வந்து தளபதிக்கு பண்ணி வைக்கிறாங்க. மோஸ்ட் அவைட்டிங் மூமெண்ட்டு. அந்த அளவுக்கு வந்து 3 நாள் பார்த்திங்க, 4 நாள் பார்த்திங்க அப்படின்னா செம்ம கன்ஃபியூஷன், செம்ம கெடுபிடி. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. என்ன போயிட்டுருக்கு தமிழகத்தில் அரசியல் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. தளபதி கொடுத்த கான்வாயை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பான்மையை காமிக்கணும்னு சொல்லி கவர்னர் வந்து உத்தரவு போட்டார். அப்போ தான் நான் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நடந்திருக்கு. இந்த குழப்பங்கள் நடந்திருக்கு. இதுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள், காங்கிரஸ், விசிகா இவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தளபதி இப்போ கையில் வந்து 120 சீட்டுகள் வச்சுருக்காரு. அதனால பெரும்பான்மை காட்டுறதும் ஈஸி. அதேமாதிரி கவர்னர் சொல்லியிருக்காரு ஃப்ளோர் பெரும்பான்மையும் காட்டணும், அதான் சட்டசபையில் காமிக்கணும். ஸோ அதுவும் வந்து 13ஆம் தேதி வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரோட ஆதரவையும் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு வந்து பெற்றிருக்காரு. ஸோ அதனால் வந்து அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் இனிமேல் போகும். ஃபர்தராக அவர் பதவியேற்று மக்களுக்கான சேவை செய்ய ஆரம்பித்ததுக்கு முன்னும் இன்னுமே வந்து பேச்சுக்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுக்கவே வந்து கொண்டாட்டம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. மக்கள் விரும்பிய முதல்வர் வந்து பதவியேற்க போகிறாரு. ஸோ நாளை காலையில் வந்து பதவியேற்க போகிறாரு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே செம கொண்டாட்டம். டிவிக்கு தொண்டர் வந்து மக்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நியூஸ் சேனலில் ஃபுல்லாகவே உட்காந்து பார்த்த காலம்லாம் இந்த தடவை தான் நிகழ்ந்துருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கு வந்து அளவே இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டர்ன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கு. ஸோ நாளை காலையில் வந்து தளபதி அவர்கள் பதவியேற்க போகிறார். ஸோ நாளை காலையில் வேறு லெவல் கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸாக இருக்கும். தளபதி விஜய் அவர்களோட ஜோசப் விஜய் நான் அப்படிங்கும்போது வேறு லெவல் சம்பவமாக இருக்கும். கேஜிஎஃப், பாகுபலி எல்லாமே ரியலாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வேறு லெவல் மூமெண்ட்டாக இருக்கும் நாளைக்கு. ஸோ மோஸ்ட் அவைட்டிங் மூமெண்ட் ஆஃப் த டே அப்படின்னா நாளைக்கு தான். ஸோ அதுக்கான தருணம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.